ஏய் சரவணா, ஆ? என்னாச்சு? பைக் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமாக்கா, தெய்வானா அவங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு சொன்னா, கூட்டிட்டு போலான்னு பார்த்தா பைக் ஸ்டார்ட் ஆகல. சரி, கார் வேணா எடுத்துட்டு போ. ஆ, அக்கா, நானும் அதுதான்க்கா சொன்னேன். ஏதோ அவர் சம்பாரிச்சுதான் கார் வாங்குவாராம். அது வரைக்கும் தோ இந்த பைக்ல தான் போகணுமா? ம். எங்களுக்குன்னு ஒரு கார் வேணும்லக்கா. அடுத்தவங்களை நம்பி இன்னும் எத்தனை நாள் தான் இருக்கிறது? தெய்வான, என்னம்மா இப்படி பேசுற? இந்த வீட்ல இருக்கிற எல்லாமே எல்லாருக்குமே சொந்தம்தான். சரவணனுக்கு நாங்க கார் வாங்கி தரோம் தான் சொன்னோம். இவன் தான் எப்பவுமே அவன் சொந்த கால தான் நிக்கணும்னு சொல்லுவான். நம்ம கம்பெனிலேயே வேலை செய்யலாம், ஆனாலும் கூட அவன் சுயமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். ம். அது வரைக்கும் நாம அவனுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. இந்த வீட்ல எல்லாமே எல்லாருக்குமே சொந்தம்தான். இனிமே இப்படி பிரிச்சு பேசாத. அதெல்லாம் சரிக்கா. நான் பெரிய வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்திருக்கேன். இது கூட அனுபவிக்கலன்னா எப்படிக்கா? எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கு கார்ல எல்லாம் போய் இறங்கணும்னு ஆசையா இருக்கும்ல. உங்க அம்மா யாரு? எங்க அத்தை தானே. அவங்க சின்ன வயசுல இருந்து சரவணனை பாத்துட்டு தான் இருக்காங்க. அவனோட குணம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதா என்ன? உனக்கு என்ன, இப்ப கார்ல தானே போனோம். இந்தா என்னோட கார் எடுத்துட்டு போங்க. ஓ. இல்ல வேற கார் எடுத்துட்டு போங்க. அக்கா, இல்லக்கா, அதெல்லாம் வேண்டாம். நீங்க எங்கேயோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பாவோட கார் சர்வீஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப எதுல போனா என்ன? சரி வாங்க, நான் உங்களை அத்தை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன். ஏங்க, ம்? அதான் புனிதாக்கா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமா என்னங்க யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். எங்க அப்பா அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், வா இல்ல. சரவணா, போலாம் வா. ஓ. வா வண்டியில ஏறு. வாங்க. டி சரவணா, போய் ம். பின்னாடி உட்காருடா. இல்லக்கா, பரவாயில்ல, வாங்க போவோம். போடா, பின்னாடி போய் உட்காரு போ. ஆம். ஆ. கோச்சிக்கிட்டால. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாள் மனசுலயும் வச்சுக்க முடியல. நீங்க ஒரு கம்பெனியோட எம்டி, நான் அங்க வேலை பார்க்குற ஒருத்தன். ஆனாலும் உங்க மேல எனக்கு ஒரு எப்படி சொல்றது, இது எனக்கு முன்ன பின்ன சொல்லி பழக்கமும் இல்லை. புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். ஏய், சொதப்பிரிய கபிலா. இப்ப சரியா சொல்றேன். புனிதா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்படியா போட்டு உடைக்கிறது? ஒரு கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா சொல்லுவாங்க? முன்ன பின்ன அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததே இல்லையே. என்ன பண்ணலாம்? புனிதா, புனிதா, நீங்க வந்துட்டீங்களா? எங்க உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னன்னா, உங்க மேல எனக்கு ஒரு இதுன்னா உங்களுக்கு புரியுதா புனிதா? உங்களுக்கு புரியும், நீங்க தான் புத்திசாலியாச்சே. அதாவது அது வந்து புனிதா, புனிதா அதுக்குள்ள போயிட்டாங்களா? புனிதா இன்னும் வரவே இல்லையா? அப்பா, எனக்கு எங்க பார்த்தாலும் புனிதாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. இந்த அவஸ்தைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியா ஆகணும். புனிதா வந்ததும் என் லவ்வ கண்டிப்பா சொல்லதான் போறேன். கபிலா, தைரியமா இருடா, தைரியமா இரு.
ஆமாமா, நிறைய வேலை பெண்டிங் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சது, வந்து எல்லா வேலையும் சீக்கிரமா அப்பா? முடிச்சு தந்துறேன். சரி, நான் கூப்பிடுறேன். வாமா. இப்படிப்பா இருக்கீங்க? வாங்க மாப்ள, வாங்க உட்காருங்க. அம்மா எங்க? எப்படிமா இருக்க? ஒரு நிமிஷம். தேன்மொழி, யார் வந்திருக்கா பாரு. அம்மா தீவன என் பட்டு. வாங்க மாப்பிள. ஆமா, ஏண்டி லேட்டு? நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நாங்க எப்பயோ கிளம்பிட்டோம்மா. இவரோட பைக் வேற மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சா. புனிதா கதை எங்களை டிராப் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போனாங்க. ஓஹோ, அப்படியா? அப்புறம் அத்தை. தம்பி, நீங்க மாமா கிட்ட பேசிட்டு இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க அத்தை. போடி. மாப்ள, இப்ப எதுக்கு தேன்மொழியும் தெய்வானையும் தனியா போறாங்க தெரியுமா? எதுக்கு மாமா? அம்மாவும் பொண்ணும் நம்ம காதுல விழுந்துட கூடாதுன்னு ஏதாவது ரகசியம் பேசதான். நாம நடுவுல போக கூடாது. இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, போக போக எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ஒரு அனுபவம் மாப்ள. சரி வாங்க உட்காருவோம். தேவான தேவான, மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? மாப்பிள்ள உன்னை சந்தோஷமா தானே வச்சுக்கிறாரு? மரகதண்ணி உங்ககிட்ட அன்பா தானே நடந்துக்கிறாங்க? இந்த மணிமேகலை, யாழினி யாராவது உன்னை அடிக்கடி தொந்தரவு பண்றாங்களா? அப்புறம் நம்ம புனிதா. மாமா ப்ளீஸ் கொஞ்சமாச்சு மூச்சு விடுமா. இவ்ளோ கேள்வி கேட்டேன்னா நான் எப்படி பதில் சொல்றது? என்னடி போன்ல சரியாவே பேச முடியல. எப்ப நான் போன் பண்ணாலும் யாராவது கூடவே இருக்காங்கன்னு சொல்ற. இந்த மாதிரி நீ தனியா வரும்போது தானே நான் உங்ககிட்ட பேச முடியும். அதான் கேக்குறேன், சொல்ல. அம்மா இங்க பாரு, சரவணன் மாமா என்ன நல்லா பாத்துக்கிறாரு. மணிமேகலை சித்தியும் யாழினியும் தான் அப்பப்ப ஏதாச்சும் வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா. கேட்டா ஒரே குடும்பம், யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. அதாம்மா கடுப்பா இருக்கும். எதை எடுத்தாலும் எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு தான் செய்ய வேண்டியதா இருக்கு. அதான் 4 நாள் ஹனிமூன் போலான்னு சொல்லி என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன்.